வணக்கம். நாங்கள் இன்று சூரிய சக்தியை மின் சக்தியாக மாற்றுகின்ற ஒரு சாதனம் தொடர்பாக எனக்கு தெரிந்த விடயத்தை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இதில் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த பகுதி இன்வெர்ட்டர், அதாவது உருமாற்றி என்று அழைப்போம். அதாவது நேர் மின்னோட்டத்தை ஆடலோட்ட மின்னோட்டமாக மாற்றுறது. அதாவது நாங்கள் சூரிய படலத்தால் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தினை நாங்கள் பயன்படுத்துகின்ற மின்சாரமாக, அதாவது நாங்கள் கூடுதலாக வீடுகளில் பயன்படுத்துகிற மின்சாரத்தை சொல்லுவோம் ஆடலோட்ட மின்சாரம். அவ்வாறு மாற்றுகின்ற கருவிதான் இந்த கட்டமைப்பு. இதில் இந்த பகுதியை கூடுதலாக இது 1 கிலோவாட்ஸிலிருந்து 40-50 கிலோவாட்ஸ் வரை காணப்படுது. இதில் காட்டப்படுகின்ற இந்த பகுதியை நாங்கள் சொல்லுவோம் இதுதான் அந்த ஒன் ஆஃப் சுவிட்ச். இன்வெர்ட்டரை ஒன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுற சுவிட்ச். கூடுதலாக இந்த இப்படி நேராக இருக்க ஒன்றுரையும் இப்படி கிடையாக மாற்றேக்க, இதை இப்படி மாற்றேக்க, இது இப்படி இந்த கோடு இப்படி மாறிக்க வாரத ஆஃப் பண்ணுற சுவிட்சாகவும் இருக்கும். இந்த பகுதியை நாங்கள் சொல்லுவோம் இதுதான் எங்களோட உணர்த்தி. அதாவது நாங்கள் வைஃபை என்று சொல்கிற தொலைபேசி அலைவரிசையுடன் இணைத்து எமது போனினூடாக எங்களோட இன்வெர்ட்டரை அவதானிக்கக்கூடிய கட்டமைப்பு தான் இந்த கட்டமைப்பு. இது ரவுட்டரோட கனெக்ட் பண்ணி எங்களோட ஃபோனின் இந்த குறித்த இன்வெர்ட்டர், இது சொலிஸ் இன்வெர்ட்டர், க்ரோவேட், சொலெக்ஸ், சன்வே என்று பல, ஃபோக்ஸ் என்று சொல்லி பல இன்வெர்ட்டர்கள் இருக்குது. அந்த குறித்த சாஃப்ட்வேரை நாங்கள் எங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி நாங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி அதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற பகுதி தான் இந்த கட்டமைப்பு. இதில் இருக்கிற ஒரு கட்டமைப்பு சூரிய படலத்தால் உருவாக்கப்படுற மின்னோட்டத்தை இன்வெர்ட்டருக்குள்ளே அனுப்புகிறது தான் இந்த பகுதி. இதில் 4 பகுதிகள் இருக்கும். அதாவது 4 லைன். 4 லைன் என்று சொல்கிறது நாங்கள் மேலே அடுக்கப்படுகின்ற சூரிய படலங்களை சமநிலைப்படுத்தி 4 லைன்களினூடாக இந்த இன்வெர்ட்டருக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்குறோம். அது இந்த பகுதி. இதால் உட்செல்கிற மின்சாரம் ஆடலோட்ட மின்னோட்டமாக இது மாற்றி இந்த பகுதி பாருங்க பக்கத்தில் இருக்கு, இந்த பகுதியினூடாக நாங்கள் இந்த லைனினூடாக மின்சார சபை, அதாவது இலங்கை மின்சார சபைக்கு விற்பனை செய்வோம். இது அந்த இலங்கை மின்சார சபைன்ற மீட்டர். இது ஒரு பாக்ஸ். இதுக்குள்ளே பாதுகாப்புங்கிறது வெளியாக உருவாக்கப்பட்டு இது அந்த ரிச் சுவிட்ச், இது அந்த மீட்டர். இதில் எங்கட ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யப்படுற மின் அலகுன்ற எண்ணிக்கையை கணிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவோம். இன்வெர்ட்டரையும் இந்த இதை அவதானித்து கொள்ளலாம். இதில் இருக்கிற இந்த கட்டமைப்புகள் கூடுதலாக ரிச் சுவிட்ச் என்று சொல்லுவோம். ரிப் சுவிட்ச், அதாவது எங்களோட மின் ஒழுக்குகள் ஏற்படுகின்ற போது இன்வெர்ட்டரை பாதுகாத்து கொள்வதற்காக அமைக்கப்பட்ட பகுதி. இந்த 4 லைன் என்று சொன்னால் அந்த 4 லைனுக்குரியதும் தனித்தனியாக ஒவ்வொரு லைனுக்கும் இதிரி ஒன்று இப்படி இருக்குது. 4 லைனுகளை ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனியாக இந்த ரிச் சுவிட்ச் போடப்பட்டிருக்கு. மழை பெய்கின்ற போது அல்லாது ஏதாவது மின் ஒழுக்குகள், அதாவது மின் தடங்கல்கள், மின்னல்கள், அப்படி ஏதாவது இந்த இன்வெர்ட்டருக்கு ஏற்படுகின்ற ஆபத்துகள் ஏற்படுகின்ற போது இந்த கட்டமைப்பு பாதுகாத்து கொள்ளும். இதை நாங்கள் இந்த போன்ற கனெக்ட் பண்ணாதாக்கள் இந்த கிழமைக்கு ஒரு தடவை வேண்டா என்ன, இல்லாட்டி ஒவ்வொரு நாள் வேண்டா என்ன, இந்த ரிச் சுவிட்சுகள் மேலேயா கீழேயா, மேலே இருந்துண்டா ஒன்றும் கீழே விழுந்திருக்கும். சில வேளை விழுந்திருந்தால் ஓஃப். அந்த நேரம் மின் அலகுகள் உற்பத்தி செய்யப்படாது. இன்வெர்ட்டர் எல்லாம் ஒளியை உருவாக்கும். சில
கட்டமைப்புகளில் இந்த இலாமொழியை உருவாக்குற பகுதி பொருத்தப்பட்டிருக்கும், சில வேளை பொருத்தப்பட்டிருக்காது. இது இந்த ஆள்ரோட்ட மின் வந்து நாங்கள் அனுப்பிக்க எங்களுக்கு சில வேளை அழுத்த வேறுபாடுகள் அதிலேயும் மின்னொழுக்குகளும் ஏற்படுகின்ற தடங்கல்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இதுக்கு ஒரு தனியான ஒரு ரெப் சுவிட்ச் போடப்பட்டிருக்கு. இது ஆடலோட்ட மின்னால் வார மின்தடங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு சுவிட்சாக இருக்குமே என்றால் இந்த ஒரு பகுதியினூடாகத்தான் நாங்கள் அங்கே அனுப்பிக்கொள்கிறோம். அது பிரச்சனை இல்லை. மற்றது இதை நாங்கள் எப்பவும் ஒரு காற்று புகவு ஓட்டமுள்ள இடத்திலையும் வெயில் பிடிக்காத இடத்திலையும் பொருத்துவதன் மூலம் இந்த இன்வெர்ட்டரை பாதுகாத்து கொள்ளலாம். எனினும் இந்த இன்வெர்ட்டரை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி இதுக்குள்ளே ஒரு ஃபேன் சிஸ்டமும் இருக்குது. இதில் காட்டப்படுது. இந்த ஃபேன் சிஸ்டம் இன்வெர்ட்டரில் உருவாக்கப்படுற வெப்பநிலையை வந்து வெப்பம் வழியை வந்து மாறாது போன்ற உதவும். என்றாலும் வெயில் பிடிக்காத ஒரு இடத்துல நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்துல இதை வைத்து கொள்ள வேணும். ஒரு நல்ல ஒரு முதலீடாக தற்சமயம் இருக்குது. தற்பொழுது கூடுதலாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டங்களில் கூட இருக்குது. மற்ற மாவட்டங்கள்லையும் இருக்குது. ஒரு லாபகரமான தொழில். இதோ இந்த புவி கம்பி ஏர்த்தண்டு சொல்லுவோம், அது இந்த தொடர்பட்டிருக்கும். மற்றது ஒரு கூரை வீடாக இருந்தது என்று சொன்னால் இவ்வாறான ஒரு ஸ்ட்ரக்சர் உலோக கம்பிகளால் பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே பொருத்தப்பட்டிருக்குது இந்த சூரிய படலங்கள். இதுதான் அந்த சூரிய படலம் இருக்கும். பாருங்கள், இதில் வடிவ காட்டப்படுது. இது ஒரு சிறந்த முதலீட்டு திட்டமாக இருக்கும் என நம்புகின்றேன். இது தவறுகள் இருந்தால் மன்னித்து கொள்ளவும். நன்றி.